ஒரு அழகிய கிராமத்தில் கயல்விழி என்ற அழகான பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 7 அண்ணன்மார்கள் இருந்தார்கள். கயல்விழிக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை. ஆனால் அந்த 7 அண்ணன்மார்களே அவளுக்கு உலகமாயிருந்தார்கள். அவர்களும் தங்கள் தங்கச்சியை உயிரை போல் நேசித்து சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் அம்மா அப்பா இல்லாத துக்கம் கூட கயல்விழிக்கு பெரிதாக தெரியவில்லை. அந்த 7 பேரும் தினமும் காட்டுக்கு சென்று வேட்டை தொழில் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல் வேட்டைக்காக காட்டுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அன்று தனியாக வீட்டில் இருந்த கயல்விழிக்கு தனது அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் மாமரத்தில் ஏறி மாம்பழம் பறித்து அண்ணன்மார்களுக்கு கொடுத்த நினைவு வந்தது. அந்த நினைவால் மனம் நெகிழ்ந்த கயல்விழி, நானும் இன்று அண்ணன்மார்களுக்காக மாம்பழம் பறித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவள் கிராமத்தின் அருகில் இருந்த பெரிய மாமரத்துக்கு சென்று அதில் ஏறி மாம்பழங்களை பறிக்க ஆரம்பித்தாள். அப்போது அந்த வழியாக ஒரு பயங்கரமான சூனியக்காரன் வந்தான். அவன் அரக்கனை போல கொடூரமாக இருந்தான். மரத்தின் மேலிருந்த கயல்விழியை பார்த்தவுடன் அவளை கடத்தி செல்ல நினைத்தான். அவன் மெதுவாக மரத்தடியில் நின்று, தங்கச்சி, எனக்கும் ஒரு பழுத்த மாம்பழம் பறித்து கீழே போடு என்று கேட்டான். பாவம் கயல்விழி அவன் கெட்டவன் என்று அறியாமல் ஒரு நல்ல மாம்பழத்தை பறித்து கீழே போட்டாள். ஆனால் அது கீழே விழுந்ததும் நசுங்கி போயிற்று. அப்போது மீண்டும் அந்த அரக்கன், இன்னொரு மாம்பழம் பறித்து போடு தங்கச்சி என்றான். அவளும் இன்னொரு மாம்பழத்தை பறித்து கீழே போட்டாள். அந்த நேரத்தில் கயல்விழியை வளர்த்து வந்த எருமை மாடு அங்கே ஓடி வந்தது. அது அந்த மனிதன் அரக்கன் என்பதை உணர்ந்து கோபமாக மாம்பழத்தை தட்டிவிட்டு அவனை முட்ட முயன்றது. இதனால் கோபம் அடைந்த அரக்கன் அந்த எருமையை விரட்டிவிட்டு, நீ மேலிருந்து போட்டால் பழம் நசுங்கிவிடும், கீழே வந்து என் கையில் கொடு என்றான். அவன் சொன்னதை நம்பிய கயல்விழி மெதுவாக கீழே இறங்கினாள். அவள் மாம்பழத்தை அவன் கையில் கொடுக்க முயன்றவுடனே அந்த அரக்கன் கயல்விழியை பலமாக அடித்து ஒரு பெரிய உரைப்பையில் போட்டுவிட்டு அவளை தூக்கி கொண்டு காட்டுக்குள் ஓடிவிட்டான். மாலை நேரத்தில் வேட்டையிலிருந்து திரும்பி வந்த அண்ணன்மார்கள் தங்கள் தங்கையை வீட்டில் காணவில்லை. அவர்கள் ஊர் முழுவதும் தேடினார்கள். எல்லா இடங்களிலும் தேடியும் கயல்விழி கிடைக்கவில்லை. அவர்கள் ஊர் வழியாக அறிவிப்புகளும் ஒட்டினார்கள். இரவு நேரமான பிறகும் தங்கச்சி வீட்டிற்கு வராததால் 7 பேரும் ஒரு இடத்தில் அமர்ந்து கவலையுடன் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அண்ணன்மார்களில் காலில் ஊனமுற்றிருந்த புத்திசாலியான அண்ணன் பேசினான். இப்படி உட்கார்ந்து கவலைப்பட்டால் பயனில்லை. உடனே ஆயுதங்களையும் சமையல் சாமான்களையும் எடுத்துக்கொண்டு நாமே காட்டுக்குள் போய் தங்கச்சியை தேட வேண்டும் என்றான். அனைவரும் அவன் யோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இரவே அவர்கள் ஆயுதங்களையும் தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் பயணமானார்கள். காடு வழியாக சென்ற போது பல காட்டு மிருகங்கள் அவர்களை தாக்க முயன்றன. ஆனால் அவர்கள் தைரியமாக முன்னேறினார்கள். சிறிது தூரம் சென்ற போது ஒரு பெரிய சிங்கம் அவர்களுக்கு முன் வந்து கர்ஜித்தது. அது அவர்கள் மீது பாய்ந்தது. அண்ணன்மார்கள் ஒன்றாக சேர்ந்து சண்டையிட்டு அந்த சிங்கத்தை வென்றார்கள். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றபோது ஒரு பெரிய யானை வழியை மறித்து தாக்க முயன்றது. அவர்கள் துணிச்சலாக போராடி அந்த யானையையும் விரட்டிவிட்டார்கள். நீண்ட நேரம் காட்டில் பயணம் செய்த பின் தூரத்தில் ஒரு மலை உச்சியில் பழுதடைந்த ஒரு பழைய வீடு அவர்களின் கண்களில் பட்டது. அங்கே போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த மலை மேல் ஏறினார்கள். வீட்டின் அருகே சென்றதும் அந்த ஊனமுற்ற அண்ணன் மெதுவாக சாளரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்தார். அங்கே என்ன பார்த்தான் தெரியுமா? தங்களது அன்பு தங்கச்சி கயல்விழி கயிறால் கட்டப்பட்டிருந்தாள். அருகில் அந்த அரக்கன் மேசருகே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இதை கண்ட அண்ணன்மார்கள் கடும் கோபம் அடைந்தார்கள். அவர்கள் உடனே வீட்டுக்குள் பாய்ந்து சென்று அந்த அரக்கனை தாக்கினார்கள். கடுமையான சண்டைக்கு பிறகு அரக்கனை வென்றார்கள். பிறகு தங்கள் தங்கச்சியை பாதுகாப்பாக மீட்டார்கள். அங்கிருந்த உணவு சாமான்களையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள். வீட்டிற்கு வந்து அனைவரும் சேர்ந்து சமைத்து சாப்பிட்டு மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.